கேண்டீன்ல இருக்கான். அப்பா, என் கூட படிக்கிற பொண்ணு ஈவ்டீசிங்ன்ற பேர்ல 10 பேர் சேர்ந்து கலாட்டா பண்ணா அதை பார்த்துட்டு எப்படிப்பா சும்மா இருக்க முடியும்? நான் சொல்றத கேளுடா. நீ காலேஜுக்கு வந்ததே படிக்கிறதுக்கு தான். அங்கங்க நடக்கிற தவறுகளை கண்டிக்கிறதுக்கு இல்ல. நான் ஒன்னும் அடிதடியில இறங்கலப்பா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அவங்க ஆக்ஷன் எடுத்துக்கிட்டோம். போலீஸ் அவனை தேடி போறதுக்கு முன்னாடி அவன் சில ரவுடிகளை கூட்டிட்டு உன்னை தேடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். அதனாலதான் பயந்து போய் இங்கே வந்திருக்கேன். என்னப்பா நீங்க இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு? இல்லடா, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குடா. போலீஸ்ல இருந்து இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. சத்தியம் பண்றா. நான் வரேன். சரிப்பா. வண்டி எடுப்பா. மாவன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ராமூர்த்தி, 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 பார்வதி, அவரா டேய் மது, நம்ம ராமமூர்த்தி கொலைகேஸ்ல அந்த கொலைகாரனுக்கு ஆதரவு ஆஜராக போறது யார் தெரியுமா? வக்கீல் பிரம்மானந்தா. பிரம்மானந்தது பரமானந்தாவது செத்து போனவன் அப்பாவை கொலை நேரில் பார்த்திருக்காரு. போடா முட்டாள். பிரம்மானந்தா வேணா சாதாரண நினைச்சியா? தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 கிரிமினல் லாயர். அவன் காசை தெரிஞ்சா போதும், கடவுளே சாட்சிக்கு வந்தாலும் உனக்கு தெரிஞ்சிருவான் தெரியுமா? சிவராமன், சிவராமன், சிவராமன். கூண்ல நிக்கிறவா யாருன்னு தெரியறதா? நல்லா தெரியும். என் பையனை கொலை பண்ண படு பாவி, அயோக்கிய ராஸ்கல். சத்த இருங்கோ. உங்க புலனை கொலை பண்ண படுபாவிதா அயோக்கிய ராஸ்கல் தான். ஆனா அது அவ இல்ல. அவ குடும்பம்னா சிட்டில எல்லாருக்கும் தெரியும். நல்ல குடும்பத்துல பிறந்தவர், நல்ல தோப்பனாருக்கு பிறந்தவர். தோப்பனா மாதிரி அவர் நல்லவர். நல்லவே இல்ல, நல்லவே இல்ல ஐயா. இவன் நல்லவே இல்லையா? இவன் ஒரு கொலைகாரன். என் பையனை கொலை பண்ண பாவி இவன் தான் கொலைகாரன். ஐயா, இவனை சும்மா விடக்கூடாதியா, தூக்குல போடணியா. செத்தது என் புள்ள மட்டும் இல்லையா, என் வாழ்க்கையை செத்து போச்சியா. என் 3 பொண்ணுடைய வாழ்க்கையை நாசமா போச்சியா. இந்த சண்டால பாவியை சும்மா விடக்கூடாது. இவன் தான் கொலைகாரன், இவன் தான் கொலைகாரன் ஐயா. மிஸ்டர் சிவராமன், டென்ஷன் ஆகப்படாது. இவா தானே உன் பிள்ளைய கொலை பண்ணுது. ஆமா, இவன் தான் கொலைகாரன். நன்னா பார்த்து சொல்லுங்க. எனக்கு நல்லா தெரியும். இதே கருப்பு பேண்ட் கருப்பு சட்டை. இன்னும் சொல்றேன் சார், மறுபடியும் சொல்றேன். என் 3 பொண்ணுங்க சத்தியமா சொல்றேன், இவன் தான் கொலைகாரன். சந்தேகம் ஒண்ணும் இல்லையே? சந்தேகமே கிடையாது. அப்ப இந்த புள்ளையாண்டா யாரு? சொல்லுங்க. இவன் தான் கொலைகாரன். இவன் தான் கொலைகாரன். இவன் இல்ல, இவன் தான் கொலைகாரன். அப்ப அவா இல்ல. இவன் இல்ல, அவன் தான். இவன் தான். இவாள ஆத்து காமிச்சிடலாமா? இல்ல, இவன் தான். இவன் என்னையும் பாக்குறேன். அவளை பார்த்து சொல்லுங்க. இவன் தான் கொலைகாரன். அப்ப இவாள விட்டு இல்ல இல்ல, அவன் தான் கொலைகாரன். இந்தாண்ட நிக்கிறவா இவன் தான் கொலைகாரன். அப்ப அவள் என்ன பண்றது? உம்மா புள்ளையாண்டான 2 பேரும் கொலை பண்ணலையே? தெரியல, தெரியல. புருவாயிடுத்து எல்லாம் தெளிவாயிடுத்து. வரான கொலை பண்ணவா போட்டிருந்த கருப்பு சட்டையை மட்டும் தான் இவர் பார்த்திருக்க. அவ முகத்தை பார்க்கல. அது மட்டும் இல்ல, வரான புத்திர சோகம், புள்ளைய எழுந்துட்டார், ஒரே புள்ளையாண்டா, கொலை வர கண்ணால பார்த்துட்டார், கன்ஃபியூஷன், புத்தி கலங்கிடுத்தோ. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. குறுக்க பேசப்படாது. வயசா எடுத்தோம், பிரஷர் அதிகமாயி பிரைன் நரம்பெல்லாம் கட் ஆயிடுத்தோ. அதான் கருச்சட்டை போட்டவா எல்லாரையும் கொலகாரன்றார். நான் கருச்சட்டை போட்டிருக்கேன், என்ன கொலகாரன் வார். நீங்க போட்டிருக்கேன், உங்களை சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கோர்ட்ல இருக்கிற வக்கீல் பூரா கருச்சட்டை போட்டிருக்கா. அவெல்லாம் கொலை பண்ணுவாளா? சைலன்ஸ். யுவர் சந்தேகத்துக்கிடமான சாட்சியை வச்சுண்டு அவளை தண்டிக்கப்படாது. அதனால என் கட்சிக்கார விடுதலை பண்ணுன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். சாட்சி சந்தேகத்திற்கிடமான முறையில் இருப்பதால் அதை குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாதகமாக்கி அவரை விடுதலை செய்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப பிரில்லியண்டான ஐடியா சார்.
பெத்த அப்பனையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு கேஸ் ஒண்ணும் இல்லாம ஆக்கிவிட்டீங்க. அதனாலதான் சிட்டிலே நம்பர் 1 லாயரா இருக்கீங்க. கொலகார பையனை போய் காப்பாத்திருக்கே, நீ நல்லா இருப்பியா? அந்த அயோக்கியனோட நீ மோசமானவன்டா. நீ நல்லா இருக்க மாட்டேன். நான் சொல்றேன், நல்லா இருக்க மாட்டேன். நீ நல்லா இருக்க மாட்டேன். தேவையில்லாம சாபத்தை வேஸ்ட் பண்ணப்படாது. இதே கோவத்தோட நேரா அந்த கொலகார ஆத்துக்கு போங்கோ, கத்தி எடுத்து சதக்குன்னு குத்துங்கோ. அதே கத்தியோட என்னண்ட வாங்கோ, 10 லட்சம் ரூபாய் பணத்தோட வாங்கோ. உண்மையும் காப்பாத்தி விட்டுற. மனுஷனை கொண்டு தாண்டா சட்டத்துல தண்டனை உண்டு. ஆனா நீ தர்மத்தையே கொண்டுட்டடா. அதுக்கு தண்டனை தெய்வத்துல இருந்து கிடைக்கும். அந்த தெய்வம் உன்னை சும்மா விடாது, சும்மா விடாதுடா. பாத்து இருக்கு, போட்டு வெளியே போடு. சத்தியமா உனக்கு தண்டனை உண்டுடா. அந்த தெய்வம் உன்னை சும்மா விடாது, சும்மா விடாதுடா. அந்த போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. இது ஜெனரல் மேனேஜர் ஆர்டர்னு சொல்லுங்க. டோன்ட் ஃபர்கெட் இட். ஓகே. ஹலோ, ஐ வில் கால் யூ பேக். நாளைக்கு இன்டர்வியூக்கு எம்டி கூட வராரு சார். ஸோ மேக் ஷூர் எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் தேர். எஸ் சார். ஒன் மோர் திங், அந்த லாபி மேனேஜர் என்ன மீட் பண்ண சொல்லுங்க. ஷூர். ஓகே. கிரிக்கெட் பந்து தலையில் பட்டு பிரபல வக்கீல் பிரம்மானந்தம் மரணம். டேய் சூசே, வாசல்ல ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வண்டியில வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க பெட்டி படிக்கலாம் கொண்டு ரூம்ல வைக்காம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கற? இங்க பாரு முக்கியமான செய்தி. ஆமா, வக்கீல் செத்து போயிட்டாரு. என்ன விட எங்கேயோ அடிச்ச பந்து எப்படி கரெக்டா அவர் தள்ள வந்து படும்? டேய், இவரெல்லாம் எப்போ சாக வேண்டியவரா? கிரிமினல்ஸ்க்கு ஆஜராகிட்டு இருந்தாரு. எங்கேயோ அடிச்ச பந்து நெத்தியில பட்டு செத்து போயிட்டாரு. உட அது எப்படி எங்கேயோ அடிச்ச பந்து கரெக்டா அவர் தள்ள வந்து படும் கேக்குறேன். அடடா டேய், இதான் கிரிக்கெட் பால்னு வச்சுக்கோ. இது எப்படி போட்டா நெத்தியில படாதா? இது எப்படி படும்? இப்படிதான். ரத்தம். சாரிடா சூச, நான் உன்ட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன், நீ தான் நம்ப மாட்டேன்ட்ட. வேற வழி இல்லாம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிடா. இந்தா ரத்தத்தை தொடச்சுக்கோ. தொடச்சியா? கர்ச்சிப்ப கொடு, போய் டியூட்டி பாரு போ. இன்னொரு செய்தியை பாரு. இன்னொன்னா
10 வயது சிறுவன் ஆஸ்பத்திரியில் அனுமதி. விளையாடும் போது செங்கல் படாத இடத்தில் பட்டது. இதுல என்னடா இருக்கு? இதெல்லாம் நடக்கிறது தானே. செங்கல் எப்படி படாத இடத்துல படும்? இப்ப உதாரணத்துக்கு இத செங்கல்னு வச்சுக்கோ. இப்ப இது படாத ஹலோ, வாட் இஸ் திஸ்? யூ ஆர் an assistant manager. யா. ஏன் இப்படி சில்லித்தனமா நடந்துக்கிறீங்க? இல்ல ரோசி, இத செங்கல்னு சொல்லி இது படாத இடத்துல பட்டுச்சு, சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான்சென்ஸ். படாத இடங்கிறது இதுதானா?